No, he wasn't going to go there. Send me the link. Which way you like? I already sent it to this one, or yes. Look. Yeah. लिमोजिन से ना उन लोगों को निकल के आने के लिए बोल दो, वॉकिंग में आ जाए, लिमोजिन निकाल दो। இல்ல போ கூட விட மாட்டாங்க க்ளீன் பண்றாங்க இல்ல போடலாமா உள்ளுக்கு மட்டும் போடலாம் வெளியில போடலாம் அங்கே வந்து ஆனா உழுக்குங்கிறவனா ஓகே நான் அங்க போறேன் உள்ள மீட்டலாம்
யாரும் தெரியல. நீங்க முன்னால போங்க அப்பாவுக்கு முன்னால அரமக்கு முன்னால போங்க நான் பாருங்க நீங்க உண்மைக்காரங்க சூர்யா நீங்க வந்து ரொம்ப உயரமான same side.
அனைவருக்கும் வணக்கம். காலம் சென்ற திருஞான சம்பந்தமூர்த்தி செல்லமூர்த்தி அவர்களின் ஆத்ம சாந்திக்காக தயவு செய்து எழுந்து நின்று நிமிடங்கள் தியானியுங்கள். நன்றி. அவர்கள் காலச்சென்ற செல்லமூர்த்தி அவர்கள் அவரங்காலை பிரபலமாக கொண்டவர். அவரது தாய் வழி ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட சமூக சேவைகள் செய்கின்ற ஒரு வழி. அவரங்கால் சின்னத்துறை அல்லது தமிழர் சின்னத்துறை என்றால் தமிழ் பேசுகிறவர்களே தெரியும். ஒரு சுயநலமற்ற ஒரு பொது தொண்டர். அதேபோன்று பாலசுந்தரம் உயர் கல்லூரியின் முன்னாள் அதிபர் பாலசுந்தரம் தன்னை பல சிக்கல்களுக்கு ஆழ்த்தி தான் கொண்ட கொள்கையில் நம்முடைய விசுவாசத்தில் அக்கறை கொண்டவர். அவர் இருந்தாலும் ஆசிரியர், அதிபர், பல மாதவர். அதே போன்று அவரது தந்தை வழி திருஞான சம்பந்தமூர்த்தி தந்தையார், அவரது தம்பியார், அவரது சிறந்தந்தையார் சிவானந்தரமூர்த்தி இவர்கள் லட்சிய புருஷர்களாக வாழ்ந்தவர்கள். அவர்களின் தந்தையார் பேரனார் மூத்தார், கட்டை மூத்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் நமது கிராமத்திலே தான் சுவாமினர். ஒரு பொது சேவை மனப்பான்மை உள்ளவர். அந்த பொது சேவை பிறருக்காக வாழ்கின்ற அந்த தன்மை பொபியென பலரால் வழங்கப்பட்ட செல்வமூர்த்தியிடம் இரத்தத்திலே புனைந்தது. அவரால் பயனடைந்தவர்கள் அவரது குடும்பத்தினர் மாத்திரமல்ல, உறவினர்கள், நண்பர்கள் பலர். இங்கு பலர் பேச இருப்பதால் நான் அதிக நேரத்தை எடுக்காமல் சேவை மனப்பான்மைக்கு உதாரணமாக வாழ்ந்த தம்பி பபியன் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவரது புதல்வி ரோஷா செல்வமூர்த்தி அவர்களை பேச அழைக்கின்றேன். உஷா. I will miss Appa, I already miss it. My Appa and Amma have always loved me from the day I was born. He was always the reason I studied, played and worked hard. Even with lots of stress, he always looked after me. He made sure I was always happy, always giving me food so I'm not that hungry, always making me sleep at the right time, so I am never tired. Always giving me time to play, so I never am sad. Always protecting me, always being proud of me. Amma does the same for me, but now half of the happiness, fun, love, protection have gone. Only half of this is here, all from Amma. All my friends still have their Appa, but I was not. Some people said that he went to God. That is what happened. Amma said God takes his favorite people.
That's why God took Appa. He is everyone's favorite. I want to make him proud of me when I grow up. I want to be smart like him, happy like him, generous like him, kind like him, hardworking like him. When God and Appa see me, they will be very happy and proud of me. I'm sorry for reading, because I don't know if I can speak. I will miss Appa. Can God send me back to me? நேரத்தை கருத்தில் கொண்டு இனி அழைப்பவர்கள் நமது பேச்சை 2 நிமிஷத்துக்குள் முடிக்க வேண்டும் அடுத்ததாக அவரது மைத்திரியும் தாவரங்கால ஒன்றியத்தின் செயலாளருமான வசந்தமாலாவை அழைக்கிறேன். வசந்தமாலா மைத்துடன் ஸ்ரீ வசந்தீஸ்வரனை ஆவரங்கால ஒன்றியம் சார்பாக திரு கண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். நேரத்தில் மேற்கொண்டு நாங்கள் 1:30 மணிக்கு இது தகனம் செய்ய இருப்பதால் எல்லாருக்கும் ஒரு 2 நிமிஷங்கள்
அதுக்கு கண்ணனுக்கு பின்னாடி நடராஜா பழைய மாணவர் சங்கத்திலேருந்து அடுத்தவரை அழைப்போம். நீங்கள் பின்னுக்கு வந்தால் உங்களுக்கு டைம் காணாது. தயவு செய்து வாங்கள், ஒரு நிமிஷங்களில் உங்களுக்கு அமரத்துவம் அடைந்திருக்கும் திரு செல்வமூர்த்தி ஓபியண்ணா அவர்களின் இந்த இறுதி யாத்திரையில் பங்கு கொண்டுள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஓபியண்ணாவை பற்றி நாங்கள் எங்களது ஒன்றியத்தின் சார்பாகவும் பர்சனலாக கலைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்று சொல்லிச்சுன்னா, ஒன்றியத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு எங்களை உண்மையில் ஒன்று கூட இருந்தால் நாங்கள் ஓவியண்ணா காண்டி எங்களது ஒன்று கூடலை கேன்சல் பண்ணி இன்றைக்கு அங்கே நிற்க வேண்டிய எல்லாரும் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுக்கு அவற்றை பங்களிப்பும் தெரியும், அவர் எங்களுக்கு செய்கிற ஒத்துழைப்புகளும் தெரியும். இந்த எங்களுடைய ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்டு 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த ஆரம்பிப்பதற்கு முன்னோடிகள் பல பேர் இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் ஓவியண்ணா ஒரு ஆள். அதோடு இப்போ திருப்பி நாம் இந்த ஒன்று கூடல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு நமது ஒன்றியத்திடம் நிதி பற்றாக்குறைகள் இருந்த காரணத்தினால் நாங்கள் நமது ஆரங்கால் வர்த்தக பெருமக்களின் உதவியை நாடிய பொழுது ஓவியண்ணா ஒரு சில முன்வந்து தாங்களாகவே பல பெருந்தொகை நிதி உதவிகளை தந்து இந்த ஒன்று கூடலை நிகழ்த்துவதற்கு எங்களுக்கு முன்னின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் அந்த ஒன்று கூடல் என்று கேன்சல் பண்ணதற்கு காரணமே ஆரம்பித்து வைத்தவர்கள் இல்லாத போது நாங்கள் அதை சந்தோஷமாக கொண்டாட முடியாது. அதோடு மக்கள் முழு பேர் இங்கே இருக்கின்றார்கள். நான் இந்த ஒன்று கூடலை முதல் நடத்தும் போது ஓவியண்ணாவிடம் அழைத்து, அண்ணா இப்படி எங்களுடைய ஒன்றியத்தில் நிதி இல்லை, ஆனால் உதவிகள் வேணும்னு சொல்ல எவ்வளோடா காசு வேணும்னு தான் கேட்டவர். இப்போ இவ்வளவு எல்லாம்னு சொல்றது ஒரு வகை, எவ்வளவு கேட்கறதுன்ற அர்த்தம் உங்களுக்கு புரியும். எவ்வளவு வேணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு அன்லிமிட்டட் அதில் சொல்லி தான் அந்த மீன் அதில் அர்த்தம் வருகிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு வருஷமும் தனது குடும்பத்துடன் வந்து ஒன்று கூட நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவார். அதோடு ஊர் பாடசாலை ஊருக்கு ஏதாவது நாங்கள் நிதி சேர்க்கிறதா இருந்தாலும் அவரிடம் ஒரு ஃபோன் கோல் போட்டால் போகணும். எவ்வளவுடா வேணும், எவ்வளவு என்ன செய்ய போறீங்க, ஒரு பிரச்சனை இல்லை, தானும் தன்னுடைய பங்களிப்பெல்லாம் வந்து இதுவரை காலம் இன்று வரை இறக்கும் வரை அவரது பங்களிப்புகள் நடந்த வண்ணமே இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவர் செய்கிறார். இப்போ இதில் நிற்கிறவங்க நிர்வாகத்தில் இருந்து எங்களோட உருவங்கள் எல்லாருக்குமே தெரியும். முன்னுதாரணமாக நிற்பார் ஓவியன் அவரால். அந்த வகையிலே அவரது ஆத்ம சாந்தி அடைய எமது ஒன்றியத்தின் சார்பாகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்திப்பதோடு இங்கே வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அடுத்ததாக நடராஜா பழைய மாணவர் பாடசாலை பழைய மாணவர் சங்கத்திலிருந்து ஆராதனை செய்கிறார். ஆனந்தன் வெல்கம். அடுத்ததாக கனடாவிலிருந்து வந்த நீங்க வரலாம். குயிக்கா போமா கண்ட்ரோலர்ஸ் தெரியும். ஆனந்தன் முடியும். சாந்திமா யாழ்மோகன் காலேஜ் என்றவரின் மைத்துனர் மனைவி. எனது பேர் சந்திமா. பபியண்ணாவின் உடன்பிறவா சகோதரரான கலகுபனின் மனைவியும். அமரர் கதிர்கால சுந்தரம் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பபியண்ணாவை நான் அறிந்தது எனது கணவரை திருமணம் செய்த பின்னரே. கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் அவருடன் நெருக்கமாக பழகும் வாய்ப்பு கிடைத்தது. என் கணவரின் தாயாரின் சகோதரரின் மூத்த மகனும் அவரது தந்தையாரின் சகோதரியின் மூத்த மகனுமாகிய பபியண்ணா என் கணவருக்கு மிகவும் நெருக்கமான உறவாக இருந்தார். நாங்கள் நேரில் சந்தித்து பழகிய காலம் மிக குறைவாக இருந்தாலும் அவர் எங்கள் மீது காட்டிய அன்பு, பாசம், மரியாதை, அக்கறை ஆகியவை பல ஆண்டுகளாக பழகிய உறவை போன்ற உணர்வை எங்களுக்கு தந்தன. அந்த அன்புதான் கனடாவில் இருந்து இன்று இங்கு வந்து அவருக்கு இறுதியஞ்சலி செலுத்தும் கடமையை எங்களுக்கு அளித்துள்ளது. எனது மாமனார் அமரர் கதிர்பாலசுந்தரம் அவர்கள் இறைவனடி சேர்ந்த போதுதான் பபியண்ணாவை முதன்முறையாக நேரில் சந்தித்தேன். ஆனால் அவருடைய அன்பான அணுகுமுறையால் பல தசாப்தங்களாக பழகிய ஒருவர் போன்ற நெருக்கத்தை நாங்கள் உடனே உணர்ந்தோம்.
அதன் பின்னர் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அப்போதெல்லாம் அவர் தொலைபேசியில் அழைத்து நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோமா என்று அன்போடு விசாரிப்பார். எங்கள் குடும்பத்தின் மீது அவர் கொண்டிருந்த அக்கறை எப்போதும் எங்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. கனடாவிற்கு கடைசியாக வந்திருந்த போது என் தம்பியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று என்னிடம் அன்புடன் கூறிய வார்த்தைகள் இன்றும் என் மனதில் பசுமையாக ஒழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டே மீண்டும் தனது குடும்பத்துடன் கனடா வந்து எங்களுடன் சில நாட்கள் தங்குவதாக மகிழ்ச்சியுடன் கூறியிருந்தார். ஆனால் இவ்வளவு விரைவாக அவர் எங்களை பிரிந்து இறைவனடி சேர்வார் என்று நாங்கள் யாருமே நினைத்து பார்த்ததில்லை. பவி அண்ணா, உங்கள் அன்பும் எளிமையும் புன்னகையும் எங்கள் நினைவுகளில் என்றும் நிலைத்திருக்கும். உங்கள் ஆன்மா இறைவனின் திருவடியில் நித்திய இளைப்பாறுதலை அடைய எங்கள் மனமார்ந்த பிரார்த்தனைகள். உங்கள் அன்பு மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் அமரர் கதிர் பாலசுந்தரம் உங்கள் பாசமிகு குடும்பத்தின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். போய் வாருங்கள் பவியண்ணா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி. நேரத்தை நினைத்துக் கொண்டு அடுத்ததாக ஸ்ரீ வசந்தீஸ்வரன் அவரது சின்னத்துறையின் மகன், தமிழக சின்னத்துறையின் மகன், காலத்தில் உள்ள பவியை கிடைத்தனர். பொபி என்று நான் செல்லமாக அழைக்கும் மூர்த்தி ஒற்றை குறித்து வந்திருக்கிறேன். அவன் வம்சாவளி தொடர்பாக சில குறிப்புகளை செய்துவிட்டு தொடர்ந்து ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட்டிருப்பதால் நேரிட்டதால் அப்படியே ஆங்கிலத்திலேயே வாசிக்க வம்சாவளி. பீமன்காமம் வடக்கு ராஜகம்பீரர் முதலிய வம்சத்தைச் சேர்ந்த திரு செல்லையா மற்றும் காலைச் சேர்ந்த திருமதி நாகம்மா தம்பதிகளின் அன்பு மூத்த பேரனும், லோலி வேல்பிள்ள முதலிய வம்சத்தைச் சேர்ந்த அமரர் திரு அருளாளர் மற்றும் ஆவணங்கால் வட்டர் வம்சத்தைச் சேர்ந்த திருமதி வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் பாசமிகு பேரனுமாக செல்ல முடியாது. On this sad occasion, as we gather to perform the last rites of my first cousin, the late Selvamuthi, fondly known to all of us as Bobby, son of my beloved eldest aunt, the late Shri and uncle, the late Trinyana Sambaramurthy, I stand before you to share a few words in remembrance of his life. I would also like to bid farewell to Bobby on behalf of all his cousins, those present here today and those who, because of diaspora life, are spared, spread across many countries around the world and are unable to attend in person. We have a special funeral spray flower arrangement calling cousin. So that's to represent all of us, cousins, and maybe cousins' children. Today is a day of sorrow for all of us. The passing of a loved one leaves a void that words can't scarcely express. Yet it is also a time to reflect on life well lived, to cherish treasured memories and to celebrate the person who touched the life of so many. Bobby possessed qualities that endeared him to relatives, friends, neighbors and all who came to know him, particularly the communities of Avanangar and Mount Afron and beyond.
His kindness, warmth, generosity and willingness to help others earned him the respect and affection of many. To mention just one aspect of his, while living in Colombo, Bobby together with his brother frequently assisted people from Avangal, Mount of Rome and surrounding community in navigating civil and administrative matters in the capital. For many newcomers, they became a trusted source of support and guidance. Alongside this sense of responsibility, they also shared many joyful moments, laughter and youthful adventures that are fondly remembered to this day. Like all of us, Bobby faced a challenges and trials that life presented. Yet he met them with determination, perseverance and dedication. He worked hard to fulfill his responsibilities and remained deeply committed to the well-being of his family. Many acknowledge that Bobby played a pivotal role in supporting his parents and siblings through some of the most difficult periods in Sri Lanka's history. Through his hard work, foresight and sense of responsibility, he helped guide and support family members to safety and stability during uncertain times. Bobby was born in Avangal at the Putur American Mission, affectionately known as the Munkar Hospital. He began his education in Avangal Nadaraja Gandhi Vidyalaya, continued at Colombo College, and later attended Putur Surisana. Though throughout his life, he maintained a strong attachment to his village and his school. Om Namah Shivaya. அடுத்ததாக நடராஜா பழையமான சங்க தலைவர் திரு சன்மானன் கிருபானந்தன் அவர்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் சிவபுராணத்தினுடைய ஓம் டைம் காணாது 3 நாள் உள்ளரைக்கு தொடர்ந்த குடும்பம் அவர்கள் அடுத்த 15 நிமிஷம் நம்மளுக்காக தந்துருக்காங்க. அந்த 15 நிமிஷத்தில் நாங்கள் அனுப்பிடுவோம். ஆகிட்டு இதில் 2 மினிட்ஸ் 2 நிமிஷம் பேச்சுக்காக அடுத்த 3 நிமிஷம் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் சிவபுராணம் எல்லாரும் எனது ஆழ்ந்த இறைவனை ஓவியனாக தெரிவித்துள்ளது. மிகவும் நல்ல மனித நியமிக்கவர், மிகவும் அசாத்திய துணித்தில் உள்ளவர். எல்லாரையும் போல நான் நினைத்தால் அதை செய்யணும் என்று ஒரு எண்ணம் கொண்டவர். எல்லோரையும் சகஜமாக பழகக்கூடியவர். நமது பாடசாலை ஆவணங்கள் பாடசாலையில் சில உதவிகள் கேட்டபோது முன் வந்து பல உதவிகள் செய்தவர். மேற்கொண்டு நேரமும் காணாது நான் முடிக்கிறேன். Let his soul shine forever. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அடுத்ததாக எங்கள் கோபி மூர்த்திநாதனி ஒரு சில வசனங்கள் நான் பேசுவோம் என்றால், அவரை நான் 1997ஆம் ஆண்டு அண்டர் கிரவுண்டில் தான் சந்தித்தோம். அப்போது பதவிப்பெறுகிறேன். அவர் மேனேஜராக இருக்கிறதில்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி 2004 ஆண்டு கடை வச்சிருக்கும் போதும் அப்பாட்ட பேப்பரை வந்து ஆரம்பித்து போடுறாரு உடம்பினார். அது 2வது பிரச்சனை. நான் குயிக்காக சில சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி நாங்கள் ஃபேமிலியாக அது லிமிட்டட் மீலாக இருக்கும். எப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் ஃபேமிலியோட கலந்தாட முடியும். ஆனால் நண்பர்கள் வந்து அன்லிமிட்டட் மீல் மாதிரி. ஒரு அன்லிமிட்டட் மீல் என்ன எப்படின்னா, ஒரு நண்பனோட முடியப்புறம் 3 மணி வரை வந்து கைகக்கூடிய மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி நானும் அவரும் நண்பராக இருந்த காலகட்டத்தில் 25 வருஷத்தில் நான் இலங்கையில் இருந்தபோதும் வாரம் ஒரு கால் ஃபோன் பண்ணி நான் ஒருத்தர் விக்டர் சொல்ல மஜாப்பா வருவார்கள். அதே மாதிரி எங்களோட நண்பர் குலாமில் வந்து கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 3 பேர் நடந்திருக்கோம். 1 வந்து கோல் சத்தியநேசன், அடுத்த விமலன், அடுத்து நாங்கள் 3 பேருமே எங்களோட சோசியல் கிளப்பில் வந்து வாரம் ஒருக்களாக சந்திப்போம். ஆனால் அதே நேரம் என்னோட மூர்த்தியை நான் வந்து கொண்டாட்டியை கூட சொல்ல மாட்டேன். நான் மரக்கரை மார்க்கெட்டுக்கு போகிறோம்ட்டு 3 மணி வரை நிற்பார். 3 மணி வரை நம்மளோட 2 கோடி என்ன செய்வார்னு சொன்னால், மச்சான் நீ லைசன்ஸ் விடாத, நான் ஏற்றி கொண்டே வீட்டு இறக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறார். அப்படியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதே நேரம் அவருடைய மரணம் கூட என் கண் முன்னாலே நடந்தது. அதான் எனக்கு கவலை. நான் இலங்கையிலேருந்து ஓடி வந்து விப்ரோ சொபிசில் போகிறேன். அவர் சொல்கிறார், மச்சான் நீ ஆஸ்பத்திரிக்கு நீ வேலையிறனி, நான் காப்பாக்க போகிறேன். காப்பாக்கில் போயிட்டு அடிக்கிறேன். அவங்களோட வயசு உள்ளவங்க இருந்தால் கூட கொடுத்துட்டார். அன்றைக்கு இரவு 12 மணி வரை நாங்கள் அங்கே நிற்கிறோம். அடுத்த நாள்
2:40 வரைக்கும் நாங்கள் அங்கே இருக்கிறோம். அவர் 2:40 என் முன்னாலே கண்ண முடியும். அதுதான் எனக்கு கவலை. இங்கே என்ன சொல்கிறோம்னு சொன்னால் அதுக்காண்டி அவருக்கான சடங்குகளை நாங்கள் வித்தியாசமாக செய்தோம். இன்னைக்கு எல்லாருமே கேட்டார்கள், ஏன் அவருக்கு இதெல்லாம் செய்கிறீர்கள்? நாங்கள் 8 திக்கு பாடவரையும் உள்வாங்கி இவருக்குரிய தோஷங்கள் நீந்தவன் காட்டி இன்றைக்கு 8 சங்கு வச்சு இந்த சம்பவத்தை நீங்கள் யாருமே எங்கேயும் பார்த்துக்க முடியாது. ஆக பிராமண குலத்தில் மட்டும்தான் அதை செய்வாங்க. ஆனால் நாங்கள் அதை மூர்த்தி அன்னை சேர்ப்போம். ஏனென்றால் மூர்த்தி அன்னையோட கை எப்படி இருக்கும் என்றால் இது ஆவரங்காலம் மட்டும்தான் நாங்கள் சொல்லுவாங்க. அவர் விசால வீரசிங்க ஆச்சரியம் கொஞ்சம் எங்கே போனாலும் எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு காசு கொடுத்தா இதான் சொல்லுவாங்க. அவ்வளோ உலகம் மட்டும் சொல்லுவாங்க. அவர்கிட்ட காசு இருக்காது, உண்மையிலேயே காசு இருக்காது, பேங்க் மூவட்டாக இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறது எவ்வளவு வேணுமென்று இருக்கு. அடுத்த பக்தர்கள் எல்லாரும் என்ன சொல்றோம்னா அவங்களுக்கு 50 ரூபா அதோடய முடிச்சுக்குவாங்க. அப்படியான மனமுள்ள ஒரு மனுஷன் 65 வயசுல போனது எங்கள் எல்லாருக்குமே கவலை தான். ஏன்னா இவர்கள் வாழ வேண்டியவர் இந்த சமுதாயத்துக்கு, தமிழக சமுதாயம். அதே மாதிரி இந்த போல்டோம்சோ பிள்ளையாவலுக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 15 வருஷமா அவர் தேரை இழுக்கிறதுக்காண்டிய காசு கொடுத்தார். அப்படி ஒரு நல்ல மனுஷன் நடுவில் போனதை எங்களால் கொடுக்க முடியலை. ட்ரைனார்கள் அவரோட ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிழமையில 3 நாள் மரகதி மகள் போகிறோம் தான் கொண்டாடி சொல்லுவார். ஆனால் நம்மோட இருப்பார். ஏன்னா அவருக்கு நாங்கள் அன்லிமிட்டட் மீன்பார். அன்லிமிட்டட் மீல்னு சொன்னோம். அது மீனிங் நண்பர்கள் எப்போவுமே எல்லாரோடையும் பேசிக்கலாம். அப்படியான நண்பர்கள் கிடைக்கிறது மேலே கஷ்டம். நீங்கள் கொண்டாடி லிமிட்டட் மீன்பார். அதாவது குடும்பத்தில் எல்லாத்தையும் கலைக்க முடியாது. கதைச்சா நாளைக்கு ஒரு சண்டை வரும்போது எல்லாரும் பேசிடுவாங்க. ஆனால் அப்படியான நண்பர்களை சேர்த்து வைக்க வேண்டிய தேவை எல்லா நண்பர்களுக்கு. அப்படியான நண்பர்களை நான் இழந்தது இன்றைக்கு எனக்கு சரியான கவலை. ஏனென்றால் நான் இலங்கையிலிருந்து வரும்போதும் அவருக்கு ஃபோன் பண்ணி கதைக்கிறான் சொல்ல வாடா பேசுவாங்க. எனக்கு பெரிய பிரச்சனை ஆகும். ஆனால் நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அப்படியே ஆனால் நாங்கள் எப்போ பார்த்தாலும் அட்லீஸ்ட் 3 நாள் கிழமையில இரவு 3 மணி வரைக்கும் விருந்து கதைச்சு காரை வாக் பண்ண நம்பி நீ 4 2 கூட அப்படி இறக்கி மரக்கறி மகனுக்கு ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லை, பென்ஷன் எடுத்தா பிறகு அந்த காசை கொண்டே திருவண்ணாமலையில பண்ணிய செய்யணும். பிள்ளையோட வளர்க்க அந்த கடைசி வரைக்கும் அவருடைய முயற்சி என்னன்னு கேட்டால் 100 வயசோட நான் வாழ்வேன்னு சிந்திச்ச ஒரு மனுஷன். அந்த மனுஷனை நாங்கள் கொண்டு விட்டோம் பண்ணதுதான் எங்களுக்குரிய கவலையோடைய மற்றபடி இதில் சொல்றது கொண்டுமில்லை. அது நாங்கள் NHS கூட சொல்ல முடியாது. NHS கடைசி வரைக்கும் 10% வரைக்கும் நம்மளுக்கு சொல்லியது. இதுதான் இந்த உலகம், இதுதான். ஆகவே நண்பர்களே, நீங்கள் நண்பராக வாழ்பவர்கள் ஆளாளுக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியான நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த இப்படியான நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பது அறிவு. ஆகவே இதோடு நாங்கள் சிவபிராந்தோட ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. தயவு செஞ்சு எழுந்து நின்று எல்லாருமே கோரஸாக இந்த சிவபிராந்தை படிக்குமா. எல்லாருக்கும் வணக்கம். சிறிய அறிவித்தல், அதோட நன்றின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த என்னுடைய பெரிய மாமாவின் இறுதி நேரங்களில் உதவி செய்த அனைவருக்கும், இந்த நிகழ்வுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி. வெளிநாட்டிலிருந்து வந்த அனைவருக்கும் நன்றி. ஈஸ்டர்ன் டவுன் ஹாலில் இன்று மதிய உணவு நியூஹாம் டவுன் ஹால். நன்றி. நமச்சிவாய வாழ்க, நாதம் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் ஈகாதான் வாழ்க, ஓகழியான ஒரு மனிதன் தான் வாழ்க, ஆகமமாக என்று அன்னிப்பான் வாழ்க, ஏகன் இறைவன் வாழ்க, வேதங்களுக்கான வேதனைகளுக்க ரப்பருக்கும் உலகாக்கி செய்யோன் பூவடங்கள் வெல்க, கரங்குய்வார் உலகிடம் போர்வடங்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்கிவிக்கும் சீனோடல் வெல்க, ஈசரனை போற்றி வேதையனை போற்றி, ஈசரனை போற்றி சிவன் சேவனை போற்றி, நேயத்தே என்ற நிலனனை போற்றி, மாயப்புறப்பருக்கும் மன்னனை போற்றி, சீராக துறையம் தேவ
முடிவதனால் அவனுடாதே அவன்தால் வணங்கி சிந்தை மல்ல சிவபெருமான் தன்னை உன்னை நினைவுடன் ஓயவர்களான் தங்களாம் தன்னை கண்டாட்ட வந்தை கிடைத்தல் கேட்டான் கரியாய் கஞ்சி விண்ணகத்து மன்னனென்று வீட்டாய் விளம்பொழியாய் விடுதலை எல்லை இலாதானே நிகழ்ச்சி ஒல்வாயிலே புகழ்வார் உடலையே உள்ளாகி கூடாய் உடுவாய் கரணாகி கருதினவாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் நிகழாய் பேராய் கணங்களாய் கலசலாகி முனிவராய் தேவராய் செல்லாய் தாவரமன்றல் எல்லாரும் பிரபலத்தை நிர்மாணம் தேய் கொடிகள் உயிராய் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்றேன் மெய்யா விமலா உழைப்பாக வேதங்கள் ஐயாயிரம் ஓங்கி ஆண்டவர்கள் உயனே தீயாய் அணியாய் இயமான ஆணியா பொய்யாய் எல்லாம் ஓயவரை விஞ்ஞானமாகி விருதுள்ள நின்றுரை தீயாயில்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் மனபுரி இதனாலும் ஆக்குவாய் காப்பாய் அழைப்பாய் அருள்வாய் போக்குவாய் என்னை குவிப்பாய் நிரம்பின் நாட்டத்தின் தேயாய் சேயாய் அணியானே நாட்டமனைய நிர்வாகயோனி கரணவானனோடு தேவனாய் போல சந்தரியா சிந்தனையுள் தேனோடு நின்று பிறந்தவரப்படைக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோடு உடையாய் விண்ணோர்களே மறைந்திருந்தாய் பெருமான் கருணையை தன்னை மறைந்திட முடிய மாயை இருளை அறம்பாக வேண்டும் கருணையை புறந்தோடும் உருவனுக்கு மூடி மலர்ச்சோடு நிற்பது வாயை குடிலை மலர்ந்த புலனைக்கும் மக்களை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தாகி பசங்கள் உருவும் நலனாக சிறிய விலகி இளந்தனை வந்தபடி விழுதல் காட்டி நாளை கடையாய் இழந்த அடியேற்கு தாயை சிறந்த பயவான தத்துவனை மாசற்ற சோதி மறந்த மனங்களில் இறகையினால் அமுதே சோழனை வாசமாம் கண்டெடுத்து பாணிக்கும் மாயனை ஈசன் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட ஏதாவது நின்ற திருக்கருணை பேராளி ஆறாமுதே அழகிலா பெருமானே ஊராத உள்ளத்தில் ஒளிக்கும் மொழியானே ஈராயுக்கியன் ஆளுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கன்பனே ஆவைமா வெள்ளைமா சோதியனே துன்புதே தோன்றா பெருமையனே ஆணியனே அண்டம் நடுவாகி அல்லானே ஈரனையாட்கொண்ட எந்த பெருமானே உபதவினாத்தால் தொன்றனால் சங்கத்தில் உணர்களை நோக்கே உணர்வுகளை நோக்கே ஓக்கும் வரவும் உணர்விழா புண்ணியனே காக்கவே காவலனே காண்பெரிய பேரொழியே ஆக்கின்பவர்களே அத்தாமி காய்ந்த தோட்டத்திலுடைய சொல்லாத உணர்வாய் மாற்றமாமையகத்தில் வெகுவரை கண்டவன் தேடலே தேக்க கடலிலே சிந்தனையுள் ஊரான உண்ணாம் அம்பே ஒளியானே வேற்றி விகார உடற்ப ஆட்டேனும் ஐயா அருணே ஓரன்று ஓடி புகழ்ந்திருந்து பொய்யெடுத்து விஞ்ஞானால் விண்மிஞ்சி வந்து வினைக்குறை சாரானே கடலப்புறப்புறமை கடலைக்கு அவதானே நல்லொரு நட்டம் பைவாடனே இலகையில் உலகனே எதிர்வானை நாடானே நல்ல புறவி அறப்பானை ஒவ்வொன்று சொல்ல கையானே சொல்லி திருவழிக்கு சொல்லிய வாழ்வை ஒன்று சொல்வார் சிறந்த சுவர்ணத்தின் உணவாசனைக்கு கல்வதோடு
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதையே பார்வதி பதையே பார்வதி பதையே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. சாந்தி சாந்தி சாந்தி. உடலை தகனத்தில் அகற்றிய பின்பு தகனத்தில் செலுத்திய பின்பு அனைவரும் அமருங்கள். பின்பு உங்கள் மரியாதையை குடும்பத்தினருக்கு செலுத்திய பின்பு அப்படி தயவு செய்து மோகான் சரி நியூஹேம் டவுன் ஹாலுக்கு எங்கே நடந்தோ அங்கு சாப்பிட உணவு இருந்து வருமாறு நடக்கிறார்கள். Wait, please. Yeah. Okay. தயவு செய்து இந்த பலப்பக்கம் பலவாளைங்க உள்ள போனீங்க வெளியில் போனீங்கன்னு சொன்னால் ஐயோ இந்த கிரிமினேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்களை வந்து சந்திக்கணும். அது வரைக்கும் இந்த இடத்துல ஃப்ரீயாகிட்டு வெளியில் ரிப்பன் சரியா எடுத்து விட்டா ஆர்டர் அப்படிதானே. அந்த ரிப்பன் கம்ப்ளீட்டாக இல்லாமல் போகும். இல்லை அப்படியே cousin.
இந்த ரிபன் ஃபேமிலிக்கு கொடுக்குறீங்க நார்மலாவே எடுக்கவே சில பேர் எடுக்கிறேன் because they have to know right இல்லை இந்த காட்டு இருக்கல்லோ திருவண்ண சைஸ்காரர் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதைத்தான் எல்லாரும் பார்த்து எடுக்க
சரி நான் பண்ணலாம் என்னோட ஃபோன் பண்ணலாம். பிள்ளைகள் தர போயிடும்பா ஆறு இந்திரண்டா சைட்ல நில்லுங்க ப்ளீஸ் இஞ்சால திரும்பி நில்லுங்க அப்பா நாங்கள் இருக்கிறோம் இல்லை பயப்பட வேண்டாம் Everybody please make the family this way and go to exit. This side. வரட்டும் வந்த உடனே லைனில் நிற்கிறேன். Just needs a beard. Once he's got the beard, he look like him. சரி சரி குயிக்கா மூவ் பண்ணுங்க அண்ணா குயிக்கா மூவ் பண்ணுங்க
Cái con muốn ăn ngồi bên đó là cái lòng Yeah, there'll be no hot. It'll all be literally on top of each other. Remember to film that video. How much? You won't be too stressed. My body's going to Yes. I guess just for everybody. Yeah, they don't live down here. I didn't get it my first time. I don't know if you've got Gracias.
ஆவரங்கால் தான் ஆவரங்கால் தான் நல்ல பிள்ளை பேர் ஓகே நல்ல ஃப்ரெண்டாக போனுக்கு வரேன்னா படம் வேலை இல்லை Yeah, let's go. Finish. Just shooting the ரெண்டு மணிக்கு தான் சரி எல்லாரும்